நீ எதை வச்சு மிரட்டுறன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் சொல்லிட்டேன்ல, வீட்டை வித்துட்டேங்கிறத அம்மா கிட்ட சொல்லு, சுஜா கிட்ட சொல்லு, ஆனந்த் கிட்ட சொல்லு. அவங்களுக்குலாம் நான் பதில் சொல்லிக்கிறேன். வீட்டை வித்த பணத்துல இருந்து ஒரு நயா பைசா கூட நான் எடுத்துக்கல. எல்லா பணத்தையும் ஆனந்த் கிட்ட தான் கொடுத்தேன். பணமே கொடுக்கலன்னு ஆனந்த வச்சு சாதிப்பேன்னு தெரிஞ்சுதான் அந்த டிடிய அவன் பேர்ல எடுத்து கொடுத்தேன். புத்திசாலிதான். ஆனா பிரகாஷ், இப்போ பிரச்சனை அது இல்ல. எனக்கு ஒரு 10,000 கொடுங்க. எதுக்கு? என்னங்க அப்படி கேக்குறீங்க? இந்த வீட்டோட வாடகை. அத வசூலிக்க நீ யாரு? நீங்க எடுக்கிற முடிவை தெரிஞ்சுக்க நீ யாருன்னு கேட்டீங்க. வாடகை பணம் கேட்டா நீ யாருன்னு கேக்குறீங்க. ஐயோ, உலகம் தெரியாத அப்பாவியா இருக்கீங்களே. பிரகாஷ், இது பாருங்க, நீங்க இந்த வீட்ல இருக்க போறீங்களா இல்ல வேற வீட பார்த்து போறீங்களாங்கிற முடிவை தெரிஞ்சுக்க வேண்டியவ நான். மாசம் மாசம் வாடகை பணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்கிறவளும் நான். இந்த வீட்டோட சொந்தக்காரி ராணி. ஐடெக்ஸ் டாஸ்லர் வழங்கும் மகாராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். Different banking solutions from HSBC, the world's local bank. Nam dam danam dam, nam dam danam dam, nam dam danam dam, nam dam danam dam. என்னாதமே மகாராணி தொடர்கிறது. இந்த வீட்டோட சொந்தக்காரி ராணி. நீங்க வித்த வீட்டை 10 லட்சம் ரூபாய் அதிகமா கொடுத்து நான் வாங்கிக்கிட்டேன். உங்க காதலி கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவளுக்கு கொடுக்க வேண்டிய பிறந்த நாள் பரிச இங்க உங்ககிட்ட கொடுக்கறேன்னு. அவளோட பிறந்த நாள் அன்னைக்கு நீங்களும் உங்க அம்மாவும் நடு தெருவுல நிக்கணும். இதுதான் நான் அவளுக்கு கொடுக்கிற பிறந்த நாள் பரிசு. சர்ப்ரைஸ் கிஃப்ட். என்ன கோவம் அடங்கலையா? ஐஸ் 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 பேபி. என்ன கூலாக்குங்க, ஆனா அடங்கிடும். என்ன இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்களாச்சே, அதனால நடுத்தெருக்கு போறதுக்கு கொஞ்சம் டைம் தரேன். நல்ல நாளா பாருங்க. ஆம், வேற ஒரு சான்ஸ் இருக்கு. அத பத்தி யோசிச்சீங்கன்னா பெர்மனண்டா இந்த வீட்ல சேர்ந்தே இருக்கலாம்.
பாயசம் நல்லா இருக்கா பாரு. ஏன் மேடம் உங்களுக்கு சுகர் இருக்கா? ஏண்டி? இல்ல சுகர் கொஞ்சம் அதிகம், மத்தபடி சூப்பர். ஏன் மேடம் உங்களுக்கு பாயசம் இவ்ளோ சூப்பரா பண்ண தெரியுமா? இது என்ன கம்ப சூத்திரமா? 1 மணி நேரத்துல ஒரு விருந்தே ரெடி பண்ணிடுவேன். ஏன் மேடம் ராணி திரும்ப வருவாளா? எதுக்கு? அவளுக்கு தானே பாயசம் ரொம்ப பிடிக்கும். ஏன் இப்ப அவளை பத்தி பேசிக்கிட்டு? எதுக்கு இப்ப கோபப்படுறீங்க? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு. எனக்கு தான் தெரியுமே பாயசம் செஞ்சது எனக்காகன்னு. என்னது? ஆம், என்ன சொன்ன? ஒண்ணும் சொல்லியே. சரி சரி, பாயசத்தை எடு. ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. உனக்கு எடுத்துக்கலையா? நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். ஏன் இப்ப சாப்பிட்டா என்ன? நீங்க சாப்பிடுங்க மேடம். நான் மட்டும் குட்டிக்கு வசஞ்சேன். என்ன மேடம் நீங்க? என்ன விசேஷம்னு தெரியல, நீங்க பாட்டுக்கு பாயசத்தை செஞ்சு சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னா ஸ்வீட் சாப்பிடுறதுக்கு ஒரு மூடு வேண்டாமா? மூடா? வருண்டி வரும். இந்தா, இதை எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டு மாட்டு தொட்டியில கொட்டு. அந்த மாடுக்கு மூடு வரட்டும். விசேஷம் என்னன்னு தெரியணுமா? விசேஷம். சரி சரி சரி, இப்ப என்ன? நான் பாயசம் சாப்பிடணும் அவ்வளவுதானே? புடிங்க புடிங்க. ஆ. கொஞ்சம் நகருங்க. இன்னைக்கு உன் பர்த்டேன்னு ராணி கிட்ட யாரு சொன்னது? பிரகாஷ் சார். அவருக்கு யார் சொன்னது? நான் தான். அப்போ உனக்கு யார் சொன்னது?